தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு அருளும் ஆறுதலின் மன்னா. நான் உனக்கு இறங்கி உன்னை ஆசீர்வதித்து என் முகத்தை உன்மேல் பிரகாசிக்க செய்து வழி நடத்துவேன். சங்கீதம் 67:2. தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, உங்கள் வாழ்வில் இருள் சூழ்ந்து தேவன் உங்களை மறந்து விட்டாரோ என்று கண்ணீரோடு கலங்கி நிற்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள். உங்களை உண்டாக்கிய தேவன் இன்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். நான் இன்று உங்களுக்கு இறங்கி என் பிரகாசமான முகத்தை உங்கள் மேல் திருப்பி உங்கள் வேதனைகளையெல்லாம் மாற்றி அற்புதமாக வழிநடத்துவேன் என்று. ஆகவே நீங்கள் உங்கள் இருளான வாழ்க்கையை நினைத்து கலங்காமல் கர்த்தருடைய வார்த்தையை பற்றும் விசுவாசத்தோடு காரியங்களை நடப்பியுங்கள். தேவனுடைய வெளிச்சம் உங்கள் தடைகளை உடைத்து மாபெரும் வெற்றியை தரும். என்னாகவும் 6:25 கூறுவது போல, தேவன் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மீது கிருபையாய் இருப்பாராக. இன்று முதல் தேவனுடைய பிரகாசம் உங்கள் வழிகளை வெளிச்சமாக்கும். தடைகளை உடைத்து நீங்கள் வாழ்வில் தைரியமாக முன்னேறி செல்ல அவர் பலன் தருவார். இனி இருள் உங்களை ஒருபோதும் மேற்கொள்ளாது. தேவ கிருபையால் உங்கள் எதிர்காலம் மிகவும் பிரகாசமாக அமையும். கர்த்தர் உங்களுக்கு இறங்கி ஆசீர்வதித்து தமது முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க செய்து வழி நடத்துவாராக. ஆமேன். அல்லேலுயா. ஜெபிப்போம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பிரகாசிக்கும் விண்ணொலியே, உம்முடைய முகத்தை என் மேல் பிரகாசிக்க பண்ணி எனக்கு இறங்கி என் வாழ்வை ஆசீர்வதியும். இன்று பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் உமது பிள்ளைகளின் இந்த புதிய ஆண்டை உமது நன்மை கிருபையால் முடிசூட்டி ஆசீர்வதியும். பிதாவே, இயேசுவின் வருகையில் நான் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும்படி என்னை தகுதிப்படுத்தும், தயார்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். மாரநாதா.